வணக்கம். கும்பராசி அன்பர்களே, எதையுமே தன்னுக்குள் அடக்கி வைத்து கொண்டு மற்றவர்களிடம் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து அதன் பின்னாலே எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. இப்படி எல்லாரையும் கேட்கறதுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த கேட்டு அதனுடைய நிறை குறைகள் தெரிந்ததுனால தான் உங்களில் நிறைய பேர் இந்த லாயர் அப்படிங்கிற போஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி ஜட்ஜு அப்படிங்கிறவங்க ஜட்மெண்ட்லாம் சொல்ல போகிற ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா? இதுலேயும் நிறைய பேர் கும்பராசியில் இருக்கக்கூடிய ரீசன் என்னென்னா, இந்த லிசனிங் கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கிறதும் இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் பெருசாக யோசித்தாலும் குரு தன் பார்வையால் அப்படி ஐந்தாம் இடத்துலேருந்து பார்வை தன் பார்வையால் கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து யோசித்து செய் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறதுனாலையும் நிறைய விஷயங்கள் திங்க் பிக்காக இருந்தாலும் யோசிக்கிறது அப்படிங்கிற எஃபெக்டில் வச்சு அழகாக போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு ஒரு 2 நாளைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இந்த வாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த நாட்களில் செவ்வாய் புதன் அப்படிங்கிற புதன் வியாழன் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் பயங்கள் பதட்டங்கள் வந்தால் அமைதியாக நிதானித்து செய்வது நல்லது. புதிய டிசிஷன் எடுத்து நான் எதனா ஹெல்ப் பண்ண போனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏற்கனவே செஞ்சு கொண்டு இருக்கிற வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டு ரொட்டீன் செஞ்சுட்டே போகலாம் அப்படிங்கிறதும் நல்லதாக இருக்கும். உங்கள் ராசியை செவ்வாயும் பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் தனஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதனாலே சில செலவுகள் வரும். குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் எஸ்பெஷலி வரும் அப்படின்னு தெரிகிறது. அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் சமாளிச்சிருவார். நான் 2 பேரும் செவ்வாயும் வியாதியை கொடுப்பார், சனியும் வியாதி கொடுப்பார்னா யாரோ ஒருத்தர் சொல்யூஷன் கொடுத்துருவார். அப்படிங்கிறனால செவ்வாய் சனி பார்வை சொல்யூஷன் கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறது தெரிகிறது. உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு அழகாக சுக்கிர பகவான் ஆட்சியில் போய் உட்காந்துட்டார். ஆட்சியில் உட்கார்ந்த சுக்கிரன் அப்படின்னாலே ரிலேஷன்ஸ் கூட நல்ல ஒரு பைண்டிங் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு தெரியும். அப்போ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கூடையும் இருக்கும். எந்த விதத்தில் சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி வீடுகளிலேயே கூட நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிறையா இருக்கும். புது வைபவங்கள் நிறைய நடப்பதற்கு, கெட் டுகெதர்லாம் நல்லபடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கேபிடலைஸ் பண்ணிகிட்டே போகலாம். இந்த வாரத்தில் சுபிட்சங்கள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதும் சில மருத்துவ செலவுகள் இருப்பதும் இண்டிகேஷனாக தெரியறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செலவுகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்றதை டியூன் பண்ணிட்டா போதும். அந்த சுபிட்சங்கள் வருவதற்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கணும்னா துர்காஷ்டமி அன்றைக்கு துர்கையை வழிபடுவதனாலே வந்த கஷ்டங்கள் விலகிவிடும், வரும் கஷ்டங்கள் ஓடிவிடும் நம்மளை அப்படி வச்சுக்கலாம். அதனால் வியாதிகள் குறைய ஆரம்பிக்கும். மனதிலே நிம்மதியும் குடும்பத்தில் சுபிட்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 92 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கையின் வழிபாடும் மிக முக்கியமாக அமையட்டும். வாழ்க்கையிலே சந்தோஷமும் சுபிட்சமும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன்.